எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம், இந்த பங்குனி மாதத்தோட இந்த வருடம் முடியுது. அப்போ இந்த வருடத்துடைய கடைசி மாதம் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சரிங்களா? அப்போ அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது நல்ல நாள் பார்த்து தான், அந்த நாள் நட்சத்திரம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி பார்த்தா இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல குறிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார் 12 தேதி வரைக்கும். அப்போ முதல் 12 தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அதாவது உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி, அதுவும் குறிப்பாக 11ஆம் இட லாபஸ்தானத்தில் சனியுடைய பார்க்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசிக்கு இப்போ பார்க்கும்போது 12 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி எடுக்கணும், மாற்றணும், புதுப்பிக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? ரொம்ப நாளாக என் கனவுங்க, என்னோட லட்சியமாக இருக்குது, வண்டி எடுக்கலான் இருக்கிறேன், மாற்றலாமன் இருக்கேன், புதுப்பிக்கலாமன் இருக்கிறேன், இல்லை நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணலாமன் இருக்கேன், புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் கடை ஓப்பன் பண்ணாலும் சரி, புதுசாக வேலையை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை தொழில் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, வண்டி வாகனம் எடுத்தாலும் சரி, பொதுவாக எந்த வேலையாக இருந்தாலும் இந்த 12 தேதிக்குள்ளாரையே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, மீன ராசியில் உச்சத்தில் இருக்கிறார். சரிங்களா? அதாவது 100 டிகிரியிலிருந்து 200 டிகிரிக்கு போய் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், நல்லது பண்ணுவார். நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த கிரகம் வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்கள் ராசி அதிபதி நீச்சம் அடைகிறது கன்னி ராசியில், உச்சம் அடைகிறது மீன ராசியில். இப்போ மீன ராசியில் தான் உச்சத்தில் இருக்கிறார் இந்த 12 நாள். சப்போஸ் இந்த 12 நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதுபோல் மீண்டும் அடுத்தது உங்கள் கிரகம் உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் போய் உச்சமடைகிறது இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ மீன ராசிக்கு வரும்போது கரெக்டான்றது 1 வருஷம் ஆகிடும். அப்போ அடுத்த வருஷம் தான் இந்த மாதிரி யோகத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிடணும். சரிங்களா? காசே இல்லைன்னா கூட கடன் பட்டாவது ஒரு வேலையை ஆரம்பித்தா கூட நிச்சயமாக பின்னாடி நீங்களே சொல்லுவீங்க, அவ்வளோ கஷ்டத்துலேயே நான் அதை ஆரம்பித்தேன், ஆனால் இப்போயா இருந்தால் அதை ஆரம்பிச்சிருக்க முடியாது, நான் செஞ்சுருக்க மாட்டேன், எவ்வளவோ கஷ்டம் இருந்து கூட அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வண்டி வாகனமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு கட்டட வேலையை கூட ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட இந்த 12 தேதிக்குள்ளார ஆரம்பிங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்துக்கு மனைவிக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவார், ஹெல்த் மாற்றங்கள் கொடுப்பாரு, தொழில் ரீதியான பலன்களை கொடுத்துருவார். அதே மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்னா அம்மாவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். தாய் மனைவி 2 பேர்த்துல யாருக்காவது நல்ல யோகத்தை கொடுத்துருவார். அது போக பார்த்தா குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே டைரெக்டாகவே கண்டிப்பாக ஒரு தொழில் ரீதியான மாற்றம், குடும்ப ரீதியான ஒரு வளர்ச்சி நீங்களே பார்க்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் இந்த ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே சீராக வச்சுக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதாவது உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, முதுகுல பாரங்களை வச்ச மாதிரி உடல் தொந்தரவு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டு இப்போ கண்டிப்பாக அந்த மாதம் வராது. குறிப்பாக 12 தேதி வரைக்கும். 12 தேதிக்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் உங்களுக்கு அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துலேருந்து மீன ராசியிலிருந்து 12ஆம் இடம் மேச ராசிக்கு வந்துடுவார். அப்போ 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது. சரிங்களா? அப்போ 12ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 18 நாள் நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத விட பாதகமாக தான் இருக்கும். அதனால் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் 12 தேதிக்குள்ளார செய்யுங்க, அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவதுன்றது
மூலக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானே ஒரு வாரத்துக்கு செயல் இழந்து உட்காந்துருக்கிறதுனால நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கும், ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். அது ஒரு 7 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது 20 நாள் அந்த 10ஆம் இடத்துலையே தொழில் ஸ்தானத்திலேயே அதாவது வந்து புதன் உட்காந்துருப்பார். கிட்டத்தட்ட எத்தனாம் தேதி? 27ஆம் தேதி வரைக்கும். அந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மைண்டு வேலை செய்யும். இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், பண்ணலாமா வேண்டாமா, என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு நீங்கள் அறிகுறி சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. அந்த 20 நாள் சூப்பராக வேலை செய்யும். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி அந்த உடைய புதன் வந்து பார்க்கும்போது மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ மீன ராசியில் போய் நீச்சம் அடையும் போது என்ன பண்ணுவார்? சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். வெறும் 3 நாளைக்கு இந்த மாதத்தில், சரிங்களா? 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பார், வேலை செய்ய மாட்டார். 7ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் நார்மலாக இருப்பார், சூப்பராக வேலை செய்வார். 27ஆம் தேதி மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார், சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். அப்போ எப்படி இருந்தாலும் பொறுமையாக அந்த மாதம் இருக்கிறது, அந்த முதல் 7 நாளும் கடைசி ஒரு 3 நாள் பொறுமையாக இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் வந்து பாருங்கள் இந்த மாதம் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்குது, லாபஸ்தானத்தில். அதாவது நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா அதாவது சூரியன் தான் எல்லாமே, ஹெட்வெயிட், கிட்டத்தட்ட சிஎம் மாதிரி. நவகிரகமே இந்த 9 கிரகங்களும் யாரோட கண்ட்ரோல் இயங்கிட்டு இருக்குன்னா சூரியனோட கண்ட்ரோலில் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்போ சூரியன் தான் ஒரு மாத கிரகத்தை பலன் வந்து நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான். அப்போ ஒவ்வொரு மாதம் பாருங்கள், சித்திரை மாதம் ஒரு வீட்டில், வைகாசி ஒரு மாதம் ஒரு வீட்டில், ஆனி மாதம் ஒரு வீட்டில், அப்படி ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். இப்போ இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது எங்கே இருப்பார்? மீன ராசியில் இருப்பார். அப்போ இந்த விசுவாவசு வருடத்துடைய கடைசி மாதம் பங்குனி மாதம். அப்போ எங்கே இருப்பார்? மீனத்தில் தான் இருப்பார். பங்குனி மாதம் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது நட்பாக இருப்பார். அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றது உங்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும்தான். மீண்டும் இது மாதிரி சூரியன் போய் 11ஆம் இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் உட்காரணும்னா இன்னும் கரெக்டாக நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமடைகிறதும் மீன ராசியில் தான், அதே மாதிரி வந்து சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றதும் மீன ராசியில் தான். இந்த ரெண்டுமே இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காய்ச்ச மரம் தான் கல்லெடுபடுன்ற மாதிரி நல்ல நேரம் வரும்போது காத்தடிக்கும் போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணுன்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியே கிடைக்குன்னு சொல்கிறேன் நான். அதனால் யோசனை வேண்டாம், தாமதம் வேண்டாம். நீங்கள் வந்து எந்த விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இது செய்யலாமா இல்லை அது வேண்டாமா அது முடிவு பண்ணிவிட்டு இறங்குங்க. கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும், சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் யாருன்னா செவ்வாய் தான். அப்போ கலஸ்திரக்காரகன் எங்கே இருக்கிறாரு? 10ல் இருக்கிறாரு. கலஸ்திரக்காரகன் போய் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது முதல்ல என்ன பண்ணுவார்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிடுவார். கடன் பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும், தொழிலில் இருக்கிற அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக கம்மியாகும். தொழிலில் இருக்கிறங்க ஆனால் நிறைய ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்குது, குழப்பம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, எதிர்பார்த்த காரியமெல்லாம் தடையாக இருக்குதுன்றீங்களா? பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக 10ல் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட 19 நாள் இருப்பார் அந்த 10ஆம் இடத்துல. அப்போ 10ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ முதல் 19 நாள் வேலை செய்கிறத விட அடுத்தது அந்த 11 நாள் பாருங்கள் மீன ராசியில் போய் லாபஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காரும்போது வராத காசு கூட உங்களுக்கு வரும். கொடுத்த காசு வாங்க முடியாமல் இருந்தீங்கன்னா வாங்கிடுவீங்க, வாங்கின இடம் கிரையம் பண்ண முடியல கிரையம் பண்ணிடுவீங்க. பூர்வீகத்தை சார்ந்த சொத்து, மண்மனை, இல்லடம் இந்த மாதிரி வந்து மனை சம்மந்தப்பட்ட இடம் எல்லாம் பிரச்சனையாக இருந்தால் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை. இதுக்கு ஆதாரம் நான் சொன்ன மாதிரி இந்த 3 கிரகமே உங்களுக்கு முதல்ல நல்லதாக இருக்குது. உங்கள் ராசியாதிபதியும் உச்சத்தில் இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது போக பார்த்திங்கன்னா மங்களக்காரகன் செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அடுத்தது லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதனாதிபதி
கரெக்டான்றது ஒரு 20 நாள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது 7ஆம் தேதிக்கு மேலே 27ஆம் தேதி வரைக்கும் அந்த இடப்பட்ட அந்த 20 நாள் சூப்பராக வேலை செய்ய போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு தான் இந்த மாதம் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதாவது முயற்சி எடுக்கணுங்க. முயற்சி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். முயற்சி எடுக்கலை அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஒன்று. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை செய்யலாம்னா பழமொழி சொல்லுவாங்க, கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். சரிங்களா? அதனால் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, குடும்ப குருவாக இருக்கிறாரு. ஆனால் அந்த குடும்ப குருவாக இருந்து 3 மாதமாக குரு அதாவது வக்ரத்தில் இருந்தார். அதனால தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. மன உளைச்சல் இருந்தீங்க, மன கவலையில் இருந்தீங்க. அந்த குரு பகவான் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி குரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார். எப்போ? மாசி மாதம் 27ஆம் தேதியே குரு வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் ஒரு 19 நாள், ஏப்ரல் மாதத்தில் ஒரு 30 நாள், அடுத்தது மே மாதத்தில் ஒரு 31 நாள், டோட்டலாக ஒரு 82 நாள் பார்த்திங்கன்னா குரு இயல்பு நிலைக்கே வந்துட்டார். அப்போ ஜூன் 1 வரைக்கும் குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல தான் இருப்பார் இயல்பு நிலையில். அதனால் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் சொல்ல வர வேண்டிய வார்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.